பெருமாள் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் சில வித்தியாசம் உள்ளன. பெருமாள் கோயிலை பொறுத்தவரை பெருமாள் கோயிலில் 108 திவ்ய தேசங்கள் உள்ளன. சிவன் கோயிலை பொறுத்தவரையும் 276 பாடல் பெற்ற தலங்கள் உள்ளன. பெருமாள் கோயிலை பொறுத்தவரையும் 12 ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க. ஆனால் சிவன் கோயிலை பொறுத்தவரையும் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், நாயன்மார்கள் இவர்கள் பாடல் பெற்ற தலங்களாக உள்ளன. அடுத்தது பெருமாள் கோயிலை பொறுத்தவரையும் திருவரங்கம், ஸ்ரீரங்கம் பிரதானமான கோயில். சிவன் கோயிலை பொறுத்தவரையும் சிதம்பரம் பிரதானமான கோயில். பெருமாள் கோயிலில் பிரதானம் என்னென்னா துளசி, தீர்த்தம் இதெல்லாம் பிரதானமாக இருக்கும். சிவன் கோயிலில் பொறுக்கும் திருநீர், குங்குமம் இதெல்லாம் பிரதானமாக இருக்கும். பெருமாளுக்கு வாகனம் கருடன், சிவனுக்கு வாகனம் நந்தி. பெருமாள் கோயிலில் பெருமாளை பொறுத்தவரை அவர் அலங்கார பிரியர். ஆனால் சிவனை பொறுத்தவரை அபிஷேக பிரியர். பெருமாள் கோயிலில் திருமஞ்சனம் இருக்காது தினமும். ஆனால் சிவன் கோயிலை பொறுத்தவரை எல்லா நாட்களும் அபிஷேகம் நடைபெறும். பெருமாள் கோயிலில் குடவர கோயில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமயம் குடவர கோயில். ஆனால் சிவன் கோயில்னு எடுத்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி, திருப்பரங்குன்றம் இதெல்லாம் குடவர கோயில். அடுத்தது பெருமாள் கோயிலை பொறுத்தவரை பெருமாளுக்கு சால கிராமம் பிரதானமானது. சிவன் கோயிலை பொறுத்தவரையும் ருத்ராட்ச மாலை பிரதானமானது இருப்பார். அதே மாதிரி சில கோயிலில் சிவன் கோயிலில் பெருமாள் இருப்பார். ஆனால் பெருமாள் கோயிலில் பெருமாள் இடத்துல சிவன் இருக்க மாட்டார். ஸோ இது மாதிரி நம்ம இது மாதிரி பெருமாள் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் நிறைய வித்தியாசம் இல்லைங்கண்ணா. அவதாரமாக எடுத்திருப்பார். அம்பாலோடைய வடிவம் மோகினி அவதாரமாக எடுத்திருப்பார். ஆனால் சிவன் கோயிலில் பொறுத்தவரையும் சிவன் தனியாக தான் இருப்பார். அம்பாள் உருவத்தை சிவன் எடுத்திருக்க மாட்டார். பெரும்பாலான பெருமாள் கோயிலில் பெருமாள் தாயாருக்கு தனியாக ஒரு மார்பில் இடம் கொடுத்துருக்காரு. சிவன் பொறுத்தவரையும் பார்வதிக்கு இடதுபுறத்தில் நம்மளுக்கு அவர் இடம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி திவ்ய தேசத்தில் மிக உயரமான திவ்ய தேசம் எது எடுத்திங்கன்னா திருவரங்கம். சிவன் கோயிலை பொறுத்தவரையும் திருவண்ணாமலை மிக உயரமான கோபுரம். அடுத்தது பெருமாள் கோயிலில் தீப ஆராதனை காமிக்கும் பொழுது அவங்க பெருமாளுக்கு பாதத்தில் தான் அதிகமாக தீபாராதனை காமிப்பாங்க. சிவன் கோயில் அப்படி கிடையாது. சிவன் கோயில் உடல் சிவன் ரூபத்துக்கு மட்டும் எல்லாத்துக்கும் தீபாராதனை காமிப்பாங்க. பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வார் பிரதானம். ஆனால் சிவன் கோயிலில் பைரவர் சன்னதி பிரதானமாக இருக்கும். இப்போ பெருமாள் கோயிலுக்கு போனோன்னா நம்ம செய்ய வேண்டியது முதல் காரியம் தாயாரை பார்த்துட்டு தான் பெருமாளை பார்க்கணும். ஆனால் சிவன் கோயில் என்னன்னா சிவனை பார்த்துட்டு தான் அம்பாளை பார்க்கணும். இதுதான் ஐதீகம். அடுத்தது பெருமாள் கோயிலில் உட்காந்துட்டு வரக்கூடாது. உட்காந்துட்டு வந்தால் அது செல்வம் போயிடுன்னு ஐதீகம் உண்டு. ஸோ பெருமாள் கோயிலில் நம்ம உட்காந்துட்டு வரக்கூடாது. சிவன் கோயிலை பொறுத்தவரை நம்ம உட்காந்துட்டு வரணும். நவகிரகம் பெருமாள் கோயிலில் நவகிரகம் இருக்காது. ஆனால் ஒரே ஒரு கோயிலில் பெருமாள் கோயிலில் இருக்குது. பெருமாள் கோயிலில் நவகிரக சன்னதி உள்ள ஒரே பெருமாள் கோயில் திருக்கண்ணபுரத்தில் நவகிரக சன்னதி உள்ளது. ஆனால் சிவன் கோயிலில் எல்லா கோயிலில் நவகிரக சன்னதி உள்ளது.